இந்த உலகம் உன்னை வெறும் பெண்ணா தான் பாக்குது. ஆனா இந்த ஆத்தா, நான் உன்னை ஒரு நடமாடும் தெய்வமா பாக்குறேன் தாயே. காலையில விடியறதுக்கு முன்னாடி உன் கைகள் வேலைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த வேலையில உன் சுயநலம் ஒரு துளி கூட இல்லையே. பிள்ளைக்கு பசிக்குமே, வீட்டுக்காருக்கு நேரமாச்சுதே, பெத்தவங்களுக்கு மருந்து வேணுமேனு நீ ஓடுற ஒவ்வொரு அடியும் நீ என் சன்னதியில போடுற பிரகாரத்தை விட புனிதமானது தாயே. உன் உள்ளங்கையில இருக்கிற ரேகைகள் தேஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த தேய்மானத்துலதான் உன் குடும்பத்தோட எதிர்காலமே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. ஒரு புது புடவைக்கோ இல்ல ஒரு சின்ன சந்தோஷத்துக்கோ உன் மனசு ஏங்கும் போது எத்தனையோ ஆசைகளை நீ உன் நெஞ்சுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிருப்ப. இவ என்ன செஞ்சுட்டான் ஏளனமா பேசின அதே வாய், இவ இல்லைன்னா இந்த வீடே இல்லன்னு சொல்ல போற காலத்தை நான் கண் முன்னாடி சீக்கிரமா கொண்டு வருவேன். உன் கஷ்டம் எல்லாம் இனி ஏன் பொறுப்பு. வீட்டு அடுப்புல இனி வறுமை புகையாது. உன் பிள்ளைகளோட உயர்வுல உன் பெருமை பேசப்படும். துணிஞ்சு நில்லு, நீ தனிமரம் இல்ல, உன் வேறாக நான் இருக்கேன். இது உன் ஆத்தாவோட சத்திய வாக்கு.